கவிஞர்களே, இன்னைக்கு தமிழ் வரப்பிறப்போட இன்னொரு சிறப்பு இருக்கு. என்ன அப்படின்னா, ஒடுக்கப்பட்ட மக்களின் நலனுக்காக பாடுபட்ட டாக்டர் பீமார் அம்பேத்கரோட பிறந்தநாள் கூட. நம்ம முதல்வர் வந்து ஒரு ஒரு அவர் நடத்தின விழாவில் அவர் பேசியிருக்காரு. என்ன அப்படின்னா, தீண்டாமை கொடுமையை எதிர்த்து போராடிய அம்பேத்கர் என்று புகழாரம் சூட்டியிருக்காரு. ஆனால் அவரோட கூட்டணி கட்சியிலே சில சலசலப்புகள் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதை பற்றி நீங்கள் விளக்கமாக சொல்லுங்கள். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அண்ணல் அம்பேத்கர் தீண்டாமை கொடுமைக்கு எதிராக போராடி அது வெற்றியும் பெற்றிருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கூட்டணி கட்சிகள் இரு தினங்களுக்கு முன்னாக நம்ம காங்கிரஸ் கூட்டணி மற்றும் பிசிகே கூட்டணி போஸ்டர் அடிச்சிருக்காங்க. அதுல ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு கேட்டாங்க. நீங்க நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா, மக்கள் நீங்க கூகுள்ல போயிட்டு கூகுள்ல போயிட்டு நீங்க அந்த தோழமை கட்சிகளோட பெயரை டைப் பண்ணீங்க அப்படின்னா பக்கத்துல இருக்கு இங்கிலீஷ்ல வார்த்தைகள் சேர்ந்து வரும். பிளாஸ்டிக் சேர். ஆமா, இது பெரிய ஹைலைட் அப்படின்னு அடிச்சு பாருங்க. அனைவருக்கும் சமூக நீதி பத்தி பேசுற முதல்வர் அவர்கள் தன்னோட தோழமை கட்சிகளை ஈக்குவலா சமமா ட்ரீட் பண்ணணும். ஏன்னா கூகுள்ல ஒரு விஷயம் கேட்கறாங்க அப்படின்னா அந்த கட்சி பேரோட அந்த கட்சி தலைவர் பேரோட சேர்த்து பிளாஸ்டிக் சேர்னு வரும். அதையும் என்னன்னு பார்த்துட்டு சரி. கண்டிப்பா சமூக நீதி நிலைநாட்டணும், சமமா நிலைநாட்டணும், சமூகத்திலேயே நிலைநாட்டணும். வெறும் பேரோடு இருந்தா மட்டும் பத்தாது. மக்கள் இதை ரொம்ப வெகுவா கவனிச்சுட்டு வர்றாங்க. இன்னும் நோட் பண்ணீங்களா, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த பயம் இருக்கதான் செய்யும். கொஞ்சம் ஏவாவேல் ஒன்று பேசியிருக்காரு இன்னைக்கு, கேட்டீங்களா? நேற்று ஒரு வார்த்தை பேசியிருக்காரு. என்னன்னு பாத்தீங்களா? என்ன அப்படின்னா, மக்கள் கூட்டணி கட்சியை விரும்ப மாட்டாங்க. மக்கள் கூட்டணி கட்சியை விரும்ப மாட்டாங்க. ஏதோ ஒரு கட்சியை தலைமை வைப்பதுதான் மக்கள் விரும்புவாங்க அப்படின்றாங்க. உங்களுக்கு அர்த்தம் புரியுதா? என்ன இதுன்னு புரியுது. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குல கேட்டாங்க. அதனால கொஞ்சம் பயம் இருக்கதானே செய்யும் வரப்போது தேர்தல்ல. ஆனா இவங்க கூட்டணி இல்ல வேணான்ற மாதிரி போய்கிட்டு இருக்காங்க. வரப்போற தேர்தல் ஒருவேளை இவங்களோட அந்த கூட்டணி கட்சிகளை கலட்டி விட்டுருவாங்களோ? கண்டிப்பா அப்படிதான் தெரியுது. செஞ்சாலும் செய்வாங்க கண்டிப்பா. ஏன்னா இப்பவே அது சலசலப்பு நிலவரம் தான் சொல்லலாம். ஒரு பக்கத்தில் முதல்வர் சமநீதியை பத்தி பேசுறாரு. மறுபுறம் அவரோட அமைச்சர்கள் தனித்து தனித்து கூட்டணி இல்லாத ஆட்சியை தான் மக்கள் விரும்புறதா பேசியிருக்காங்க. கலெக்டராங்களா என்னன்றத பொறுத்திருந்தா கண்டிப்பா.